சார் ஆக்சுவலாக நான் ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டேன். தில் வந்து விஜய் சார் நடிக்கிறதா இருந்த படம். தூள் வந்து விஜய்க்கு பிச் பண்ணது எனக்கு தெரியும். ஸ்க்ரீன் பிளே நான் மாற்றுவேன், சீன்ஸ் மாற்றுவேன், அதெல்லாம் யாரும் எதுவும் ஒன்றுமே சொல்லல. கில்லி கில்லி அந்த சேஸ் இருக்கு பார்த்தீங்களா, இவ்வளோ அந்த ஜிப்சியில் ஏற்றி இந்த போகிறதுக்கு முன்னாடி லீடு அந்த சீன். அது சேஸ் சீன்லாம் எங்களுக்கு ஒரு பக்கம் ஸ்பெஷலாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்ராஜிக்கான ஒரு விஷயம். இல்லை இல்லை இல்லை, அது நடந்து இட்ஸ் அன் ஆக்சிடென்ட். சரி, என்ன நடந்துச்சு? என்னன்னா சூமோ வந்து டுவர்ட்ஸ் அப்ரோச் வந்து தண்ணிக்குள்ளே போய் விழும் தெரியுமா, அப்போ கூட அவங்க சர்டிஃபிகேட்லாம் கீழே வந்துடும் எல்லாம். அதுக்கு முன்னாடி லீடு, அதுக்கு அந்த தண்ணி வருதுன்னு கூட தெரியாது. ஸோ அந்த புஷ்ன்றப்போ அது வந்து நம்ம ஒழுங்குபட்ட வழியாக இருக்கக்கூடாது, புரியுதா உங்களுக்கு? அது அப்படியே அந்த மாதிரி ராவாக இருந்தால் தான் போகும்னு சொல்லிட்டு ட்ரெயினில் உட்காந்துருப்பேன். கீழே வந்து சூமோ வந்து கீழே பாஸ் ஆகணும், இந்த ஒரு தவறு நடந்து போச்சு. சூமோ வந்து நேராக இடிச்சிருச்சு, டைமிங் மிஸ் ஆகி இடிச்சு. அந்த இரும்பு கிரெயின் எந்த அளவு ஹெவியாக இருக்கும் அதுவே திருவிக்கிச்சு. ஸோ நான் வந்து தூக்கி வீசப்பட்டேன் மேலே, செத்துட்டேன் அப்படின்றது 95%, 99% நம்புறது என்ன அப்படின்னா இஸ் நாட் அலைவ். விஜய் சார் வந்து ஒரு இன்டர்வியூல சொன்னாரு, ஒரு 2 நாள் முன்னாடி அங்கே போயிட்டு ஒரு வீட்டுக்குள்ள ஒரு கேமரா, ஒரு வீட்டோட மொட்டை மாடியில் ஒரு கேமரா. கிளம்புற ஒரு 7 மணி 7:30 முடிஞ்சிருச்சு, அந்த சீக்வன்ஸே முடிஞ்சிருச்சு. அதனால பப்ளிக்கே தெரியாது அந்த விஷயம். வந்து லைட் ஹவுஸ்ல இருந்து கீழே குதிக்கிற ஒரு ஷாட் இருக்குல்ல, கொடால குதிக்கிற. த்ரிஷா பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பயமே கிடையாது. என்ன எவ்வளோ ரிஸ்காக இருந்தாலும் ரொம்ப கேஷுவலாக பண்ணிட்டு போவாங்க. 17th April 2024 ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். ஸோ இன்னைக்கு தான் ஆக்சுவலாக கில்லி ரிலீஸ் ஆன ஆக்சுவல் டேட். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாய், நான் விஜய் பரத். அண்ட் இன்னைக்கு என் கான்வர்சேஷன் வித் செலிபிரிட்டியில் என் கூட இருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடித்த படங்களுக்கு ஒளிப்பதிவு பண்ணி இன்னைக்கு வந்து நம்ம அந்த படங்களை வந்து தியேட்டரில் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அதற்கு ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்கக்கூடியவர் தான். ஸோ சினிமாட்டோகிராஃபர் கோபிநாத் சார் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம இந்த இன்டர்வியூல உட்காந்துருக்கோம் இல்லையா, ஸோ எல்லாருமே வந்து கில்லியோட 20th anniversary வந்து செலிப்ரேட் பண்றதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க தியேட்டர்ஸ்ல. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த இன்டர்வியூ 17th April 2024 ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். ஸோ இன்னைக்கு தான் ஆக்சுவலாக கில்லி ரிலீஸ் ஆன ஆக்சுவல் டேட். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு 20th anniversary அன்னைக்கு உங்க கூட வந்து பேசிட்டு இருக்கேன். தமிழ் சினிமால ஒரு கிளாசிக் கல்ட் அப்படின்ற ஒரு படமா இன்னைக்கு கில்லி வந்து உருவாயிருக்கு. ஸோ அதுல உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு. ஏன்னா அந்த ஒளிப்பதிவு அந்த படத்தை வந்து ஒரு கிரிப்பிங்கான ஜோன்ல வச்சிருந்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். எப்படி இருக்கு 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்னைக்கு கில்லியை வந்து எல்லாருமே செலிப்ரேட் பண்றாங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப நிறைவாக பெருமையாக இருக்கு. இது நான் எங்கள் டீமுக்கே ஒரு பெருமையான விஷயம். அது வந்து அதுதான் அன்னைக்கு உங்ககிட்ட இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறது, இன்டர்வியூ கொடுக்கறதுங்கிறது சந்தோஷமா இருக்கு சார். ஆக்சுவலாக நான் ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டேன். ஸோ என்ன அப்படின்னா, தில் வந்து விஜய் சார் நடிக்கிறதா இருந்த படம், கில்லி வந்து விக்ரம் சார் பண்ணியிருந்திருக்க வேண்டியதுன்ற ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அது உண்மையா சார்? தில் வந்து எனக்கு வந்து விக்ரம் சாருக்கு தான் எனக்கு சொன்னாங்க. ஏன்னா அந்த படம் ஷூட்டு நாளை மறுநாள் ஆரம்பிக்குதுன்னா நான் 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் போய் ஜாயின் பண்ணி என்னை சூஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எனக்கு தெரியாது. ஆனால் வந்து தூள் வந்து விஜய்க்கு பிச் பண்ணது எனக்கு தெரியும், விஜய் சாருக்கு பிச் பண்ணது. ஸோ அது வந்து விக்ரம் வந்தார். எல்லாமே நல்லதுக்கு தானே வச்சுக்கலாம், கரெக்டான விஷயங்கள் தான் நடந்திருக்கு. ஸோ கில்லி வந்து ஒக்கடோ அப்படிங்கிற படத்தோட ரீமேக்கா இருந்தாலும் தர்ணி சார் வந்து நிறைய சேஞ்ச் ஸ்கிரீன் பிளேல ஃபுல்லாக மாற்றிட்டாங்க. ஆமாம், தமிழுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்களை மாற்றிருக்கிறாங்க. ஸோ எனக்கு என்னன்னா, இது வந்து யாரோட ஐடியா வந்தது இந்த படத்தோட ரீமேக் எடுக்கணும்னு? விஜய் சார் ஆசைப்பட்டாரா, இல்லை வந்து ஏஎம் ரத்னம் சைட்லேருந்து இருந்ததா, இல்லை தர்ணி சாரோட ஆசையாக இருந்தது? என்ன அப்படின்னா வந்து அந்த படம் அந்த சமயத்தில் ஓடிக்கிட்டு இருந்தது உண்மை, பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக அப்போ தான் ரிலீஸ் ஆகிருந்தது. பட் ரொம்ப பெரிய கமர்ஷியலாக ஹிட்டாக அங்கே வந்து மகேஷ் பாபுக்கும் அதே, அவருக்கு பாபி ஓடலை, ஆனால் ஒக்கடு ஓடிச்சு. ஒக்கடு என்ன அப்படின்னா பார்த்த உடனே எங்களுக்கு என்ன அப்படின்னா, தூள் அப்பவே இவர் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருந்தார். ஆல்ரெடி அடுத்தடுத்த ஸ்கிரிப்ட்ன்றப்ப பேசுவோம் இல்லையா, இப்போ பேசுகிறப்ப வந்து அவர் வச்சிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று கபடி, இன்னொன்று வந்து லைட் ஹவுஸ். இது ரெண்டுமே வந்து 2 ஸ்கிரிப்ட் இருந்தது. அவர் ஆக்சுவலாக இன்னொன்று வச்சிருந்தாரு, எக்ஸ்ட்ரார்டினரி ஸ்கிரிப்ட். அது அது இங்கேருந்து ராஜஸ்தான்லாம் போவோம், எல்லாம் பண்ணி இன்னும் பயங்கர பரபரப்பாக இருக்கும். அந்த ஸ்கிரிப்ட் தான் ஆக்சுவலாக பண்ண வேண்டியது. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வர்றப்போ இவர் ஆல்ரெடி யோசிச்சு வச்சிருந்த அந்த 2 விஷயமே வந்து ஒக்கடு பார்த்தோம்னா ஒக்கடு இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோன்றுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுவோம், அவங்களே ஆசைப்படுறாங்க, அந்த ஸ்கிரிப்ட் வருது, அதை நம்ம கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே மற்ற விஷயங்கள்லாம் மாற்றி நம்ம பண்ணலாம். ரெண்டாவது, எப்போதுமே ஹீரோஸ் ப்ரொடியூசர்ஸ்க்கு என்ன அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு படம் ஓடிட்டு ஹிட்டுன்னா அது மேலே பெரிய நம்பிக்கை வந்துடும். ஈவன் தோ அந்த டைரக்டர்
அப்போ தான் வந்து தூள்னு ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்துருக்காரு. அதுக்கு முன்னாடி தில்லு ஹிட்டு தான். ஆமா. இப்படி இருந்தாலும் ஒரு ஒரு அப்படியே வருது, நம்ம அதை பண்ணிடலாமே அப்படின்றது தான் மோர், அதுக்கு தான் போகும். அப்படின்றப்ப டைரக்டர் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாரு. என்ன அப்படின்னா ஸ்க்ரீன் பிளே நான் மாற்றுவேன், சீன்ஸ் மாற்றுவேன், அதெல்லாம் யாரும் எதுவும் ஒன்றுமே சொல்லல, அதெல்லாம் உங்கள் விருப்பம். ஏன்னா ஆல்ரெடி ஹிட் டைரக்டர் அப்படின்றதுனால அவர் எது பண்ணாலும் சரியாக இருக்குன்றது ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்படி தான் அது நடந்தது. சார் அடுத்த ஒரு பிக்சர் இருக்கு, ஸோ நம்ம போயிடலாம். ஆமாம், இது வந்து கில்லி அந்த சேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பிரகாஷ் ராஜ் கழுத்தில் கத்தியை வச்சு இவளை அந்த ஜிப்சியில் ஏற்றி அந்த போகிறதுக்கு முன்னாடி லீட், அது அந்த சீன். அது ஓகே சார், அரக்குவேலியில் ஷூட்டிங். அது அதாவது இப்போ இந்த சேஸ் சீன்லாம் எங்களுக்கு ஒரு பக்கம் ஸ்பெஷலாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்ராஜிக்கான ஒரு விஷயம். இல்லை அது நடந்து, இட்ஸ் அன் ஆக்சிடென்ட். ஓகே, அது எப்படி சார், என்ன நடந்தது ஆக்சுவலி? என்னன்னா அது அன்னைக்கு சேஸ் முடியுது, லாஸ்ட் ஷாட்டு. அதுக்கப்புறம் சும்மா பேட்ச் ஒர்க் தான் இருந்தது மறுநாள்லேருந்து. ஸோ அந்த லாஸ்ட் ஷாட்டு அப்படின்னால அந்த இது வந்து, அதாவது இது எப்படின்னா சூமோ வந்து டுவர்ட்ஸ் அப்ரோச் வந்து தண்ணிக்குள்ளே போய் விழும் தெரியுமா, அப்போ கூட அவங்க சர்டிஃபிகேட்லாம் கீழே விழுந்துரும் எல்லாம். அதுக்கு முன்னாடி லீடு, இது அந்த தண்ணிக்குள்ளே விழுறதுக்கு அந்த லீடுக்கு அந்த அப்ரோச் போகிறப்போ அவங்களுக்கு வழி தெரியாதுன்னா பூரா புஷ் இருக்கும், புஷ்ஷுக்குள்ளே என்ன திறத்துறாங்கன்றப்போ அதுக்குள்ளே விட்டுருவாங்க, அதுக்கு அந்த தண்ணி வருதுன்னு கூட தெரியாது. ஸோ அந்த புஷ்ன்றப்போ அது வந்து நம்ம ஒழுங்குபட்ட வழியாக இருக்கக்கூடாது, புரியுதா உங்களுக்கு? அது அப்படியே அந்த மாதிரி ராவாக இருந்தால் தான் போகும்னு சொல்லிட்டு, ஸோ அதில் ஹீரோயின் உட்காந்துருக்கிறது ரிஸ்க்குன்னு அவங்களுக்கு பதில் டூப் தான் வச்சேன். ஹீரோன்னு டைரக்டர்கிட்ட கொடுத்து அந்த இதுக்கு அப்புறம் வர்ற சீக்வன்ஸ், ஜிப்சி சீக்வன்ஸ், அதில் பாசிங்லாம் எடுக்கிறதுக்கு அங்கே அனுப்பிச்சிட்டேன். ஸோ அவங்க டைரக்டர் அங்கே போய் அங்கே எடுத்துகிட்டு இருந்தாங்க, நான் ஃபைட் மாஸ்டர் ராகராஜேஷை வச்சு இது எடுத்துகிட்டு இருந்தோம். இது எடுத்துகிட்டு இருந்தப்போ அது என்ன அப்படின்னா, க்ரெயினில் உட்காந்துருப்பேன், கீழே வந்து சூமோ வந்து கீழே பாஸ் ஆகணும். பாஸ் ஆகிறது கொஞ்சம் ஆடியன்ஸ்க்கு வந்து ரிஸ்கியாக தெரியணும் அப்படின்றதுக்காக ரொம்ப கிட்டத்தட்ட மேலே சீலிங்கை ஒட்ட மாதிரி கிரேன் பொசிஷன் போகணும். முதல்ல கீழே இருக்கும், அது வர மேலே ஏறணும். இவங்க அது ஒட்ட மாதிரி உரசிட்டு போகிற மாதிரி போகும். உரசாது ஆக்சுவலாக அந்த அளவுக்கு வைட் லென்ஸ் போட்டு பண்ணிட்டு இருந்தப்போ அந்த ஒரு தவறு நடந்து போச்சு அந்த சைடில். ஸோ அந்த இது வந்து சூமோ வந்து நேராக இடிச்சிருச்சு, டைமிங் மிஸ் ஆகி இடிச்சு கிரேனே வளைஞ்சு போச்சுன்னா பாருங்களேன், அந்த இரும்பு கிரேன் எந்த அளவு ஹெவியாக இருக்கும், அதுவே திருவிக்கிச்சு. ஸோ நான் வந்து தூக்கி வீசப்பட்டேன் மேலே, கால் உள்ள மாட்டி நல்ல வேளை வெளில வந்துருச்சு. மேலே இது திருப்பி அந்த விண்ட்ஷீல்டில் வந்து இதுக்குள்ளே என்னை முட்டினோன்னே வண்டி திரும்பிக்குச்சு. அதாவது கிரேன் இப்படி இருக்குது உங்கள் பக்கம், இங்கே வந்து சூமோ வருது, இடிச்சு இது வந்து இந்த பக்கம் திரும்பிடுச்சு ரைட் சைடில். இது வந்து நான் வந்து இங்கேருந்து தூக்கி வச்சப்பட்டு மேலே ஒரு 30 அடி மேலே போய் திரும்பி வந்து விண்ட்ஷீல்டில் விழுந்தேன். விண்ட்ஷீல்டில் விழுறப்ப ஆக்சுவலாக கீழே வந்து வண்டி மூமெண்ட்டில் தான் இருக்குது. முட்டோடனே திருப்பி ஒரு தூக்கி ஒரு 20 அடி தாண்டிடுச்சு. இப்போ வந்து என்னோட கழுத்துக்கிட்ட வந்து டயர் வந்து பிரேக் போட்டு, நல்ல வேலை பிரேக் போட்டு நின்றுச்சு. கல்யாணமாக 6 மாதம், செத்துட்டேன் அப்படின்றது 95%, 99% நம்புறது என்ன அப்படின்னா இஸ் நாட் அலைவ். கோபிநாத் இஸ் நாட் அலைவ். கிட்ட வரதுக்கு பயப்படுறாங்க. அந்த சமயம் பார்த்து இது தெரியாம அப்பதான் ஷூட்டிங் முடிச்சுட்டு அவர் பாசிங் முடிச்சுட்டு டைரக்டர் வந்தார். வந்துட்டு கூட்டமானோன்னு ஒடியாந்து கத்திக்கிட்டே வர்றாரு. எனக்கு வந்து நான் விழுந்துட்டு அப்போதான் வந்து கண் கொஞ்சம் பிளர்ராக தெரியுது, யாரும் கிட்ட வரல. அவர் வந்து தான் ஃபர்ஸ்ட் என்னை தூக்குறாரு. என்ன நடந்ததுன்னு அவ்வளோ டென்ஷன் ஆகிட்டார் தானே சார். அப்படி இல்லை, சத்தம் போட்டு இம்மீடியட்டாக என்னை தூக்கி காரில் வச்சு, அது பிரைமரி ஹெல்த் சென்டர் தான் அங்கே இருக்கும் அரக்கவேலியில், அங்கேருந்து அது ஒரு 10-15 கிலோமீட்டர். இதுக்குள்ளே லாஸ்ட் ஷாட் பேக்கப் ஆகிடுச்சு. அப்படியே போக தான் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சென்ஸ் வருது, காற்று அடிக்குது. அந்த கார் கதவை திறன ஜன்னல் இறக்கி விட்டு என் டிரைவர் நாகன் அவர் ஓட்டிக்கிட்டு இருந்தார். எல்லாரும் அழுதுகிட்டு தான் இருக்காங்க. என்ன போய் பதில் சொல்ல போகிறோம் வீட்டில், 6 மாதம் ஆச்சு கல்யாணம் ஆகி. அவங்க மேடம் கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்கிறதுன்னா அவன் நாங்கள் அழுதுகிட்டு இருக்கான். முன்னாடி வந்து காஸ்டியூமர் சீனுன்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துருக்காரு. பக்கத்தில் என்னோட கேமரா அசிஸ்டன்ட் உட்காந்துருக்கு ஹைதராபாத்லேருந்து. போயிட்டே இருக்கப்போ எனக்கு என்ன அப்படின்னா, இவ்வளோ பேர் இவ்வளோ ஒரு சோகத்துக்கு நம்ம காரணம் ஆகிட்டோமா? ஆக்சிடென்ட் தான், நம்ம ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் அவ்வளோ பேர் அவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் மீறி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிழைக்கணும், உயிர் 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 பிழைக்கணும், நமக்கு எதுவும் ஆகக்கூடாது என்ன அப்படின்றது அந்த யோசனை தான் இருக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது. மேலே தண்ணி எல்லாம் ஊற்றிருக்காங்க தெரியுது, பெட்டர்லாம் திறந்துருக்கு, கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஒன்றும் பண்ண முடியல, வலி பயங்கரமான வலி, நெஞ்செலும்பு உடஞ்சிச்சு, ஸ்டெர்னோ ஃப்ராக்சர் அதான் நடந்தது. போய் அங்கே ஹாஸ்பிட்டலில் இறங்கினோன்னா எல்லாருமே முன்னாடி போயிட்டாங்க.
சொன்னால் எனக்கு வந்து ரொம்ப வேகமாக ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இதனால பயத்தினால அவங்க கொஞ்சம் நிதானமாக தான் வந்திருந்தாங்க. வந்து அங்கே எல்லோரும் நிற்கிறாங்க, ஸ்ட்ரெச்சர் வருது, சேர் கொண்டு வர்றாங்க, எல்லாமே தெரியுது எனக்கு. வந்து கதவை திறந்தோடனே நான் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் எதுவும் சேரில் உட்காரல, இல்லை ஸ்ட்ரெச்சரில். அவங்க 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 நம்பணுமே, அவங்கள வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது புரியுதா? இறங்கி அதாவது என்னை தூக்கி கொண்டு போய் ஸ்ட்ரெச்சரில் போடுறதும் இல்லை சேரில் வச்சு இழுத்துட்டு போகிறதும் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை கொடுக்காது. ஆனால் ஒரு இன்ஸ்டிங்க்டில் வந்தது தான். நான் எதுவும் பிளான் பண்ணி இல்லை பண்ணலை. போய் நடக்க ஆரம்பித்தேன். நடந்த நான் பாட்டுக்கு நேராக போயிட்டு அசோசியேட் டைரக்டர் ஜெயபால் சார் இப்போ இல்லை இறந்துட்டாங்க, அவங்கள கூப்பிட்டு ஷார்ட் ஓகே சார், ரீஷூட் கிடையாது, தேவையில்லை, அங்கே சொல்கிறேன். முதல்ல நினைவு தெரிஞ்சு உள்ளே பார்த்தோன்னே டைரக்டர் பின்னாடி வேகமாக வர்றாங்க. அவங்க தான் ப்ரோக்ராம் பார்ப்பாங்க, யார் ஜெயபால் சார் தான். அவங்கள்ட்ட வந்து ரீஷூட் கிடையாது, தேவையில்லை, நாளைக்கு ஷூட் இருக்குது. என் ஃப்ரெண்டு இன்னொருத்தர் ஸ்டெடிகாம் ஆப்ரேட்டர் பிரசாத் சார்னு சொல்லிட்டு அவர் ஷூட் பண்ணுவார் நாளைக்கு உள்ள சீன்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டே போகிறேன். நாளைக்கு ப்ரோக்ராம் எதுவுமே கேன்சல் கிடையாது, நாளைக்கு ஷூட் இருக்குது, ஏசன்ஸ் இருப்பாங்க, பார்த்துப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போயிட்டு டாக்டரை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப வலிக்குது டாக்டர், ஓவிரான் கொடுங்க. அதுவும் நீங்களே சொன்னீங்க? அதுவும் நான் தான் சொன்னேன், எனக்கு ஓவிரான் கொடுங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது, ஃப்ராக்சர் ஆகிருக்கு அப்படின்றேன். அப்புறம் எக்ஸ்ரே எல்லாம் எடுக்கிறாங்க, எல்லாம் பார்த்துட்டு இல்லை சார் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இம்மீடியட்டாக உடனே அவங்களே வந்து அதுக்கு முன்னாடி டிசைட் பண்ணது தான். இதுக்கு வைசாக் 7 Hills ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க, அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கேயும் விஜய் வந்து அப்படி த்ரிஷா வரணிச்சு, த்ரிஷா வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். விஜய் அங்கே வந்தார், ஹாஸ்பிட்டலில் வந்து எல்லாம் டைரக்டர் எல்லாருமே இருந்தாங்க. அங்கே போய் இறங்கி என்னை உள்ள அட்மிஷன் போட்ட உடனே கொஞ்சம் டாக்டர் வந்து பார்த்தோன்னே முதல்ல சொன்னது டைரக்டரையும் விஜயும், நீங்கள் கிளம்புங்க முதல்ல, ஏன்னா ஹில்லு நைட் லேட் ஆகும் போய் சேர்றது, கிளம்புற ஷூட் இருக்குது, நீங்கள் கிளம்பிடுங்க முதல்ல, எக்காரத்தை கூட இங்கே இருக்காதீங்க, என்ன இவங்க பார்த்துப்பாங்க, ஹாஸ்பிட்டலில் பார்த்துப்பாங்க, கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கேன்னு தான் சொன்னாங்க. அவங்க இருக்குன்னு தான் சொன்னாங்க. விஜயெல்லாம் ரொம்ப பதட்டமாக இருந்தா, அப்படி டைரக்டர் அது விட ரொம்ப இதாக, பட் ரொம்ப கான்ஃபிடென்டான ஒரு டைரக்டர் பொறுத்த வரைக்கும். சார் இந்த சீன் இது வந்து மதுரை, இது வந்து கோயில் வாசல்ல விடிய காலம்பரை எடுத்தது. ஏன்னா விஜய் சார் வந்து ஒரு இன்டர்வியூல சொன்னாங்க, ஒரு 2 நாள் முன்னாடி அங்கே போயிட்டு ஒரு வீட்டுக்குள்ள ஒரு கேமரா, ஒரு வீட்டோட மொட்டை மாடியில் ஒரு கேமரா, இன்னொன்று ஒரு கார் நிப்பாட்டி வச்சுட்டு காருக்குள்ள இருந்து ஒரு கேமரா. அங்கே எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்கே இந்த வீட்டுக்குள்ள ஒரு கேமரா, இந்த மாடியில் ஒரு கேமரா, அப்படிலாம் செட் பண்ணிட்டாங்க. அது என்ன சார் கம்ப்ளீட்? அது வந்து ஆக்சுவலாக லொக்கேஷன் பார்க்கும்போதே நாங்கள் டிசைட் பண்ணது தான், எங்கெங்க இடத்துல என்ன பண்ண போகிறோன்றது டோட்டலாக டைரக்டர் எல்லாமே கோரியோகிராஃப் பண்ணிட்டாரு டைரக்டர். ஸோ அது அப்போவே நமக்கு எக்ஸிக்யூஷன் என்னன்றது தெரியும், இப்போ கேமரா பொசிஷன் என்னன்றது தெரியும். ஸோ ஆக்சுவலி பிளான் பண்ணபடி மற்றவங்க அங்கே இருக்கிறது பூரா, அந்த க்ரௌடில் நிற்கிறது பூரா எங்கள் ஆட்கள்னால் வந்து நான் சொல்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான். ஸோ நம்ம சினிமா, ஸோ அவங்களெல்லாம் முன்னாடியே கொண்டு போயிட்டு காலம்புறா 6 மணி 5 மணிக்கே ரெடியாகி அவங்களெல்லாம் பொசிஷனிங் பண்ணிவிட்டு கடன்னு டைரக்டர் எடுத்தாச்சு. ஏன்னா அந்த கிளாரிட்டி இருந்ததுனால, அவருக்கு முன்னாடியே ஆல்ரெடி எல்லாம் பண்ணதுனால டோட்டல் யூனிட்டுக்கே நமக்கு தெரியும் என்ன பண்ண போகிறோன்றதுனால அது வித்தின் அவர் கிளம்புற ஒரு 7 மணி 7:30 முடிஞ்சிருச்சு, அந்த சீக்வன்ஸே முடிஞ்சிருச்சு. அதனால பப்ளிக்கே தெரியாது அந்த விஷயம் வந்து. ஆனால் அங்கே தான் எடுக்கணுன்றது முடிவு முன்னாடியே. கில்லி வந்து 2004 சாட்டர்டே ரிலீஸ் ஆகுது. அந்த ஒரு டிசிஷன் எப்படி அவங்க போல்ட் எடுத்தாங்கன்னா, அது கண்டிப்பா ஒரு 2004ல போன சாட்டர்டே தான் ரிலீஸ் ஆச்சு. உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா எனக்கு தெரியல. பட் இப்போ என்ன நாள் ரிலீஸ் ஆகுது? சாட்டர்டே தான் ரிலீஸ் ஆகுது. அப்புறம் இதெல்லாம் நான் இப்போதான் வந்து அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறேன். இதெல்லாம் அதுக்கான வந்து ஒரு டெஸ்டினி தான் வச்சுங்களேன். புரியுது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் டைம் வரப்போ என்ன ஆச்சு, எல்லாமே அந்த இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அதுக்கு என்னவோ அந்த படத்துக்கான விஷயங்களை அது டிசைட் பண்ணிக்கும். சரி, 20 வருஷத்துக்கு முன்னாடி டிசைட் ஆச்சு, இப்பயும் ஏன் வந்து அதே நாளில் வந்து ஏன் வந்து இப்போ 17th விடாம இன்னைக்கு விட்டுருக்கலாமே, புதன்கிழமை விடலாமே, ஏன் விடாம வந்து திருப்பி சனிக்கிழமை வருதுன்னா அதுக்கான டெஸ்டினியா தான். அதனால இவ்வளோ போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பயும் வந்து கமலா தியேட்டர்ல, சென்னை கமலா தியேட்டர்ஸ் ஆக்சுவலா புக்கிங்ஸ் ஃபுல் ஆயிடுச்சு. நிறைய தியேட்டர்ஸ் ஆயிடுச்சு. அன்னைக்கு முதல் நாள் அவங்க புக்கிங் ஆரம்பிச்சு வித்தின் 15 minutes வந்து ஃபுல் ஆயிடுச்சு. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஓகே. அண்ட் சார், நான் கேள்விப்பட்டேன் இந்த லைட் ஹவுஸ்ல இருந்து கீழே குதிக்கிற ஒரு ஷாட் இருக்குல்ல, கொடால குதிக்கிற, ஆமா, அதுல த்ரிஷா ஒரு பிராங்க் பண்ணாங்க அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டேன். அது என்ன? அதாவது கீழே விழுந்துட்டு ரொம்ப நேரம் எந்திரிக்கவே இல்லை, அப்புறம் இல்ல இன்னொரு வாட்டி குதிக்கலாம். அது வந்து இல்ல அப்படியெல்லாம் அவங்க பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ரொம்ப கேஷுவலுங்க. அவங்களுக்கு ரிஸ்க்
எனக்கு பொறுத்த வரைக்கும், த்ரிஷா பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பயமே கிடையாது. ம். என்ன எவ்வளோ ரிஸ்க்காக இருந்தாலும் ரொம்ப கேஷுவலாக பண்ணிட்டு போவாங்க, அப்சர்வ் பண்ணுவாங்க, கரெக்டாக சேஃபாக பண்ணிடுவாங்க. ம். அவங்கள பொறுத்த வரைக்கும் பயம் மற்றவங்க மாதிரி அதெல்லாம் கிடையாது. என்ன லொக்கேஷனில் இப்போ அந்த படத்தில் கூட ஃபஸ்ட்டு சாங் அந்த ஷெல்லல் அவங்களோட இன்ட்ரடக்ஷன் சாங், அதெல்லாம் வந்து அதிரப்பள்ளி அந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் ஒரு சின்ன ஒரு க்ளோஸ் ஷாட் ஒன்று இருக்கும், பார்த்துருப்பீங்க. கை இப்படி வீசி இப்படி சுற்றுவாங்க. அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட எட்ஜில் நின்று பண்ணுது. ஓகே. அது மாதிரி நானும் க்ரெயினில் இருந்தேன், 40 ஃபீட் க்ரெயினில். அவங்க அந்த இடத்துல ரொம்ப ரிஸ்க் தான் அது. ஏன்னா மூவ்மெண்ட் பண்ணணும், ஏதாச்சும் மிஸ் ஆயிடுச்சுன்னா கீழே போயிடுவாங்க. அதை பற்றிலாம் கவலைப்படவே இல்லை. ஓகே சார். சார் நீங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து விஜய் சாரோட படங்கள் குருவி முடிச்சிங்க, அடுத்து வேட்டைக்காரன் படம் பண்ணீங்க. ஸோ வேட்டைக்காரனில் வந்து பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு விஷயம் வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எவர் பையனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி கொண்டுறாங்க. ஸோ இன்னைக்கு சஞ்சய் வந்து அடுத்த ஒரு டேரக்டராக உருவாயிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு ஐடியாலஜி வந்து எப்படி நடந்தது சார்? அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இல்லை, சடனாக தான், ரொம்ப ஒன்றும் பிளான் பண்ணலாம் பண்ணலை. அதில் வந்து எனக்கு என்ன சந்தோஷமான விஷயம்னா, என்னை நம்பி அவங்க சன்னை ஃபஸ்ட்டு ஷூட் பண்ண அலோவ் பண்ணார்ல, அது வந்து எனக்கு கொடுத்த ப்ரிவிலேஜாக நான் நினைக்கிறேன். எவ்வளோ பேர் இருக்கலாம், அவர் எவ்வளோ டைரக்டர்ஸ் கூட, எவ்வளோ கேமராமேன் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் ஏன் என்ன சூஸ் பண்ணார் அப்படின்றது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு சந்தோஷமான விஷயம். பட் அதுக்காக நமக்கும் சில சென்டிமெண்ட் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. அவர் வர்றாரு, சஞ்சய் வர்றாரு அப்படின்றதுக்காக வந்து பின்னாடி வந்து ஐஎன்ஆர் செட் போட்டேன். ஓகே. செட் போட்டது வந்து ஒரு மிலன் இறந்துட்டார் இல்லையா, மிலன் தான் டேரக்டர் அந்த படத்துக்கு. அவ்வளோ அழகாக போட்டிருந்தார். ஐஎன்ஆர் வீரனார். நீங்கள் கேட்டிங்களா ஐஎன்ஆர் வைக்கணும் அப்படின்னு? ஆமாம், பின்னாடி வந்து வில்லேஜ் பேக்ட்ராப் என்ன வேணும் அப்படின்னா அந்த விஷயங்கள் பேசுகிறப்போ எனக்கு ஐஎன்ஆர் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஐஎன்ஆர் வந்து அது ஏன் வச்சு ஐஎன்ஆர் ஏன் வீரனார் வந்தோன்னா, எல்லா கிராமத்துலேயும் அது வந்து இருக்கும், எல்லாரோட கனெக்ட் ஆகும். எனக்கு பர்சனலாக என்னென்னா என் குலதெய்வம், புரியுதா உங்களுக்கு? எனக்கு நான் அந்தளவு என்ன ஃபஸ்ட்டு ஷாட்டு ஒரு பெரிய ஹீரோவோட பையனை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறப்போ நான் நம்புகிற விஷயம் தானே முதல்ல பண்ணணும். கண்டிப்பாக அவரோட கிரேஸ் இருக்கணும், 100% அவரோட பிளஸிங்ஸ் இருக்கணும் அப்படின்றது எனக்கு ஸ்க்ரீனில் நான் பார்க்கணும், நான் நம்பணும். நான் நம்புகிற விஷயங்கள் தான் படத்தில் வரப்போகுது. நான் என்ன எப்படி பார்க்குறேன் என்னன்றது தான் விஷயமே. அது உள்ளார ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஒரு கனெக்ட் இருக்கும், அது எனக்கு தெரியும். அதனால் வந்து அது மாதிரி வச்சோம். சுற்றிலும் பச்சை வயல்ங்கிறது ஒரு சென்டிமெண்ட்டாக ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம். இது எல்லாருக்கும் புரியுதா உங்களுக்கு? இது வந்து இயற்கையை நேசிக்கிற எல்லாத்துக்கும், இயற்கையே கடவுளாக எடுத்துக்கவங்களுக்கு கூட அவங்களுக்கு வந்து இது வந்து கன்வின்ஸ் ஆகும். புரியுதா உங்களுக்கு? அப்படி தான் அது வந்து நடந்தது. 1.5 நாள் தான், 3 நாள் பிளான் பண்ணது, 1.5 நாள்லேயே முடிச்சுட்டு போயிட்டார். சூப்பர் சார். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க, நிறைய சினிமா நம்ம பேசணும். அண்ட் கில்லியோட ரீரிலீஸ் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இன்னைக்கு நம்ம இங்கே இருக்கிறது. ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிரியேட்டிங் வண்டர்ஃபுல் மாஸ்டர் பீஸ் சார். தேங்க்யூ.